இது ஒரு சாதாரண கிராமம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பழைய கிராமம். பகல் நேரத்துல எல்லாம் சாதாரணமா தெரியும். ஆனா இரவு வந்தா இந்த கிராமம் மூச்சு விடுற மாதிரி கூட தெரியாது. இந்த கிராமத்துல ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. இரவு 11 மணிக்கு மேல யாரும் வெளியே வரக்கூடாது. ஏன் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டவங்க அடுத்த நாள் இந்த கிராமத்துல இருக்க மாட்டாங்க. கார்த்தி 24 வயசு. வேலை காரணமா இந்த கிராமத்துக்கு வந்தவன். பயம்னு ஒன்னே இல்ல. 11 மணி சட்டம் பற்றி கேட்டா சிரிச்சிட்டு விட்டுடுவான். அவனுக்கு தெரியாது இந்த சிரிப்பு கடைசியா போகும்னு. அந்த இரவு கடிகாரம் 10:58. காற்று வீசல, இலை கூட அசையல. உலகமே நின்ற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்துல கிராமம் முழுக்க ஒரே சத்தம். டக் டக் டக். எல்லா வீடுகளும் ஒரே நேரத்துல கதவு மூடுது. அப்போ கார்த்தியும் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக் கொள்கிறான். கார்த்தி விண்டோ வழியா பார்க்கறான். தெருவிளக்கு கீழே வெள்ளை சேலையில ஒரு பெண். அசையல, முகம் தெரியல, தலை குனிஞ்ச மாதிரி. அடுத்த நொடி டக் டக் டக். அவன் வீட்டு கதவுல, தம்பி கதவை திற. அந்த குரல் மனுஷ குரல் இல்ல. பயத்தோட கதவு. இடைவெளி வழியா கார்த்தி பார்க்கறான். அந்த பெண்ணுக்கு காலே தரையில இல்ல. அவள் மெதுவா தலை தூக்குறா. முகம் முழுக்க கிராக். கண் உள்ள ஒண்ணுமே இல்ல. 11 மணிக்கு வெளியே வந்தவன் இந்த கிராமத்தோட சொந்தக்காரன். அடுத்த நாள் காலை கிராமம் வழக்கம் போல. ஆனா கார்த்தி இல்ல. அவன் தங்கியிருந்த வீட்டு கதவுல சிவப்பு மண்ணால ஒரே வரி, இன்னும் ஒருத்தன். இன்னைக்கும் அந்த கிராமத்துல 11 மணி ஆனதும் ஒரு குரல் ஒரு கதவை தட்டுது. இது கதையில்ல, இந்த கிராமத்தோட எச்சரிக்கை.